ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா திருப்பி இதே மாதிரி தான் செய்வீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக, அவ்வளோ ஒரு ருசியாக சூப்பராக வரும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். நான் ஒரு 1.5 கிலோ அரிசி எடுத்துக்கிட்டேன். இது துளசி பச்சரிசி தான். இந்த பிரியாணி செய்ய நான் பச்சரிசி தான் எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்குவோம். நல்லா 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லாவே கழுவிட்டு இப்போ தண்ணி ஊற்றி நம்ம வச்சுருவோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம வாங்கின சிக்கன் இருக்குல்ல, சிக்கனை நம்ம அப்படியே போடுறது கிடையாது. இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா அந்த சிக்கன்லேயும் நல்லா காரசாரமாக நல்லா நம்மளுக்கு உரப்பும் சரி, நல்லா உப்பும் சரி, நம்ம சாப்பிட நல்லாயிருக்கும். சிக்கன் பிரியாணி எப்போவுமே சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கறியெல்லாம். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா உப்பு, இந்த காரம், உப்பு, அந்த மற்ற மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராகவும் நல்லாவே வரும். இப்போ நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் அளவு மல்லிப்பொடி, தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருவோம் பிரியாணி செய்ய. இப்போ தேவைக்கேற்ப நம்ம ஒரு 200 ml மேலே ஆயில் ஊற்றிக்கோங்க. 1.5 கிலோ அரிசிங்கிறனால நான் ஒரு 200 ml அளவு இருக்கும் ஊற்றிக்கிட்டேன். ஒரு 50 கிராம் அளவு நெய் ஊற்றியாச்சு. ஆக மொத்தம் ஒரு 250 ml இருக்கும் நெய்யும் ஆயிலும் சேர்த்து. இப்போ அதுக்கு ஒரு 10 துண்டு பட்டை, ஒரு 10 ஏலக்காய், அடுத்தது கிராம்பு எல்லாமே சேர்த்தாச்சு. அது வெடித்தோன்னே நம்ம ஒரு நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பல்லாரி வெங்காயம், இது ஒரு 3/4 கிலோ அளவு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நம்ம கூட சேர்த்தோம்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. அதனால நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு 10 பச்சை மிளகாய் அளவு நான் போட்டுக்கிட்டேன். அதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது நல்லா வேகட்டும். நமக்கு நல்லா வேக தான் நம்மளுக்கு பிரியாணி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லாவே வெந்துருச்சு, எனக்கு நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நான் ஒரு 3/4 கிலோ அளவு தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அதையும் சேர்த்தாச்சு. எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி வேகட்டும் கொஞ்சம் நேரம். இது அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிட்டோம்னா நல்லா வெந்துக்கிறோம். நமக்கு அந்த தக்காளி, அந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வரணும். நல்லாவே வெந்து வந்துருச்சு. எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி வேக விட்டோம்னா நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். அடுத்தது நான் ஒரு 200 கிராம் அளவு இஞ்சி, ஒரு 200 கிராம் அளவு பூண்டு, அதையும் அரைச்சி வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்து செஞ்சோம்னா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. அடுத்தது ஒரு 4 எலுமிச்சம்பழம் ஜூஸு, அதையும் ஊற்றியாச்சு. அடுத்தது ஒரு 1/4 லிட்ரு பால் நான் வீட்டில் ஊற்றுனது தான், அதையும் சேர்த்தாச்சு. தயிரையும் சேர்த்தாச்சு. எல்லாத்தையுமே ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம ஒரு 10 துண்டு பட்டை, ஒரு 7-8 ஏலக்காய், ஒரு 7-8 கிராம்பு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்தாச்சு. எல்லாமே நல்லா வேகட்டும். இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி எடுக்கணும். நல்லா வேகட்டும். நம்மளுக்கு ஆயில் பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். இப்போ நல்லாவே ஆயிலெலாம் இருக்குது எனக்கு, அதனால நல்லாவே இதாக ஆயிடுச்சு. நான் ஒரு 2 தேங்காய் பால் பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். நான் 1.5 கிலோ அரிசி போட்டனால 1.5 கிலோ அரிசிக்கு 3 படி அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். அதையும் தண்ணியும் நான் ஊற்றிட்டேன். 3 படி அளவு தண்ணியும் சேர்த்தாச்சு. தேவைக்கேற்ப கல் உப்பும் சேர்த்துக்குவோம். நம்மளுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குவோங்க. அடுத்தது நம்ம ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கேசரி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டாச்சு. இப்போ நம்ம வச்சுருவோம். ஏன்னா கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு கொதி வரட்டும். கொஞ்சம் மூடி வச்சுருவோம்.
மூடி வச்சாச்சு. இப்போ கொதி வந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லாவே கொதி வந்துருச்சு. இப்போ இந்த டைம் நம்ம அரிசி நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, அதை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம அரிசியும் சேர்த்துக்குவோம். அரிசியும் சேர்த்தாச்சு. இதையும் இப்போ நம்ம ஒரு கிண்டி விட்டுக்குவோம். நம்ம அரிசி போட்டு ஒரு 5 நிமிஷம் சென்று நம்ம ஊற வச்சுருக்க கறியை சேர்த்துக்குவோம். நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். ஒரு காப்பக்குவம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பக்குவம் வரணும் அந்த ரைஸு. நம்ம இப்போ ஊற வச்சுருக்க அந்த சிக்கனை சேர்த்துக்குவோம். இது ஏன் இப்படி நம்ம சேர்க்குறோம்னா, சிக்கன் உடையாமல் நல்லாவே வெந்துடும். நம்மளுக்கு எப்போவுமே சிக்கன் சீக்கிரம் வெந்துடும். அதனால இந்த முறையில் செஞ்சால் இன்னும் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால தான் அதையும் நம்ம சேர்த்தாச்சு. இந்த சிக்கனையும் எல்லா சிக்கனையுமே சேர்த்தாச்சு. இது 1.5 கிலோ அளவு சிக்கனு, 1.5 கிலோ அரிசிக்கு. அதையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நான் எல்லாமே மிளகாய் பொடி மல்லிப்பொடியெல்லாம் போட்டனால நான் தாளிக்கும் போது மிளகாய் பொடி மல்லிப்பொடியெல்லாம் நான் சேர்த்துக்கல. மசாலாவில் போடும்போது இதிலே போட்டு நம்ம பிரட்டி வச்சனால, உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்த நம்ம மசாலா தாளிக்கும் போது. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா வெந்து வந்துருச்சு. நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி நல்லா நம்மளுக்கு சூப்பராக சுவையாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லாவே உதிரியாக சூப்பராகவே நல்லா கமன்னு சூப்பரான சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், கறியெல்லாம் சூப்பராக நல்லாவே வெந்துருச்சு. நமக்கு இன்றைக்கி மதியம் எங்கள் வீட்டில் இந்த சாப்பாடு தான், சண்டே ஸ்பெஷல் தான் இந்த சாப்பாடு. கம்மன்னு சூப்பரான சுவையான சிக்கன் பிரியாணி. இந்த ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.